வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன் பேசுகிறேன். தூங்கா நகரம் சிகரம் தொடு படத்தை இயக்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் லைவுக்கு வரேன். காரணம், ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பரணி தூங்கா நகரம் படத்தில் அவர் கூட நான் வந்து ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. ஒரு இயக்குனராக ஒரு வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறத வச்சு நான் அடித்து சொல்லுவேன், பெண்கள் விஷயத்தில் பரணி தங்கம் 200%. சும்மா இங்கே மேபி ஒரு பப்ளிசிட்டிக்காக கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட்ஸ். அது உண்மை கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கும் பரணிக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் இருக்குது. பர்சனலாக அவருக்கு என்னைய பிடிக்காது, எனக்கு அவரை பிடிக்காது, அதெல்லாம் வேறு விஷயம். அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்லவனை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பரணி, என்னோடய சப்போர்ட் உனக்கு இருக்குது. டெஃபினட்டாக ஒரு இயக்குனராக என்னோடய சப்போர்ட் உனக்கு இருக்குது. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் ஊரில் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு நீ உண்மையாரு, உன் குடும்பத்துக்கு நீ உண்மையாரு. டெஃபினட்டாக காட் வில் பிளஸ் யூ. அப்புறம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கிற இந்த அதர் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாருமே தெரியும். ஆர்த்தியிலேருந்து, ஸ்னேகன் சார்லேருந்து, வையாபுரி அண்ணன்லேருந்து எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். யாராவது ஒருத்தராவது சப்போர்ட்டுக்கு வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு 2 வாரம் உங்கள் கூட ஒரு பையன் இருந்திருக்கான். அவனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பிரச்சனை வரும் வராது, அது வேறு பிரச்சனை. பட் அவனால் யாருக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு, கேர்ள்ஸ் எஸ்பெஷலி, அதை நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. இவன் இப்படி பண்ணா, அதனால் நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் யாருமே சொல்லவே இல்லையே. ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவனை பிடிக்கலன்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. பட் ஒருத்தரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுன்றது லிட்ரலாக வந்து கொலை பண்ணுறதுக்கு சமம் என்னைய பொறுத்தளவு. பாவம், ஒருத்தனை வந்து ஓவராக மன உளைச்சலுக்கு உண்டாக்கி எல்லாவரையும் அவனை பற்றி பேசி, இப்போ அந்த நிலைமையில் நான் இருந்திருந்தேன்னா சத்தியமாக ஜாலியாக இருந்திருப்பேன். என்னை பற்றி எல்லாம் பேசுகிறாங்கல்ல, நான் அதிலே ஜெயிச்சேன்டா நான் அப்படின்னு சத்தியமாக கண்டெஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் பரணி அது கூட அதான் சொல்கிறேன். அவனை பற்றி எனக்கு ஏன் தெரியும்னா, பயந்தவன், ரொம்ப பயந்தவன், கொஞ்சம் பயந்தவன். பேசுவானே தவிர ஹார்ம்லெஸ் பர்சன். முதல்ல வேறுபடி குதர்க்கமாக யோசிக்கிறதோ இல்லை நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற ஆள் அவன் கிடையவே கிடையாது. ரொம்ப பயந்தவன். அதை மறைச்சிட்டு தான் ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்க கூடவனே தவிர மிச்சப்படி பரணி மேலே 200% யார் குத்தம் சொன்னாலும் அவன் கூட சப்போர்ட்டுக்கு நான் நிற்பேன். அது உங்களுக்கும் தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லா பேருக்குமே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் கூட இத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, அந்த கேர்ள்ஸ் கூட அவன் தப்பாக நடந்தான் அப்படின்றத, இல்லை தப்பாக பேசினா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லாமல் சும்மா ஜென்ரலாக பேசுறதுன்றது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுங்க. கைண்ட்லி இனி அடுத்து உங்களை பற்றி அடுத்தவங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. காயத்ரி ரகுராம் உங்களை எனக்கு பர்சனலாகவே தெரியும், நல்லா தெரியும். நீங்கள் நானும் ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே தூங்கா நகரத்தில். ஸோ அதனால் யாரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. ஜென்ரலாக பிடிக்கலையா விளைவிக்கோங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி சப்போர்ட் பரணி இன் திஸ் ஆஸ்பெக்ட். இதை நான் எங்கனாலும் அடித்து சொல்லுவேன். தேங்க்யூ.